Evolution, origin of life, evolution of life forms. ஸோ எவல்யூஷன்னா என்ன? தமிழில் எவல்யூஷனுக்கு மீனிங் வந்து பரிமாணம். ஸோ எப்படி உலகத்தில் ஒரு லைஃப், அதாவது ஒரு சிங்கிள் செல், ஒரு செல்லாக இருந்து மல்டி செல்லுலாராக மாறி இருக்கு. அதான் பரிமாணம், மாற்றங்கள். எப்படி ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறி இருக்கு, அதுதான் எவல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எவல்யூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். The term evolution is used to describe heritable changes in one or more characteristics of a population of species from one generation to other. இப்போ வந்து அதாவது எவல்யூஷன்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெரிட்டபிள் சேஞ்ச். ஹெரிட்டபிள்னா என்னென்னா ஜெனட்டிக்கல் சேஞ்ச். ஸோ ஜீன்ஸ் மூலமாக ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, மங்கிலேருந்து நாம் வந்திருக்கோம். எப்படி மாறி இருக்கோம்? ஸோ மனுஷனோட கேரக்டர்ஸும் மங்கி கேரக்டர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு 2-3 ஜீன்ஸில் வந்து சேஞ்சஸ் நடந்ததுனால தான் நாம் வந்தோம், அதாவது ஹியூமன் பீயிங்ஸான நாம் வந்தோம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு அந்த ஜீன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகிறதுனால ஏற்படுற மாற்றத்தை தான் பரிமாணம், எவல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த டேர்ம் எவல்யூஷன் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த ஹெரிட்டபிள் சேஞ்ச். இதை எதை பற்றி சொல்கிறோம்? ஹெரிட்டபிள் சேஞ்ச் என்ன? ஜெனட்டிக் சேஞ்ச். ஜீன்ஸில் சேஞ்சஸ் இருந்தா இன் ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ். ஸோ ஒன்றில் இருக்கலாம், இல்லை நிறையலையும் கேரக்டர்ஸ்லையும் மாற்றம் இருந்தா ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸில் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு மாறும்போது அந்த சேஞ்சஸோட மாற்றம் ஏற்படும்போது ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து இந்த உலகத்தில் வருது. இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா, சிம்பிள் ஃபார்மில் இருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு மாறும், அதுதான் எவல்யூஷன். ஆனால் இந்த எவல்யூஷன் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். சிம்பிள் ஃபார்ம் சிங்கிள் செல்லாக இருந்து மல்டி செல்லுலாராக மாறுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டில், இப்போ இல்லை. ஸோ ஃபஸ்ட் இதில் ஸோ அந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் ஃபார்மில் இருக்கிற ஒரு லிவிங் ஃபார்மை மல்டி, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக மாற்றுறது தான் மாறி இருக்குது. அண்ட் இது கிராஜுவலாக தான் நடக்கும், ஸ்லோவாக தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் எவல்யூஷன். ஆரிஜின் ஆஃப் லைஃப், எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ ஆரிஜின் ஆஃப் லைஃப்னா எப்படி இந்த உலகத்தில் உயிரினம் வந்தது. ஸோ எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி இந்த உயிரினம் வந்து ஒவ்வொரு இதுலேருந்து வந்திருக்கு, எவால்வ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு இங்கே நம்ம சில தியரிஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். த தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். ஸ்பெஷல் கிரியேஷனை யாரை சொல்லுவோம்? நம்மளுக்கு வந்து சுப்ரீம் பவர் யார்? காட். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம காடை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ அது வந்து ஹிந்துயிசம்னு சொன்னோம்னா பிரம்மா வந்து கிரியேட் பண்ணாருன்னு சொல்கிறோம். ஆனால் மற்ற இதிலெல்லாம், அதாவது கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமியா அண்ட் அதர் ரிலீஜியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இதில் எல்லாம் இந்த உலகத்தை படைச்சவங்க யார்? கடவுள். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸ், பிளான்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையுமே படைச்சவர் வந்து கடவுள். அதுதான் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். இதை தான் சொல்கிறாங்க. ஸோ லைஃப் வாஸ் கிரியேட்டட் பை அ சூப்பர் நேச்சுரல் பவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி referred to as God. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? According to the Hinduism, Lord Brahma created the earth. Christianity, Islam and most religious believe that God created the universe, the plants and the animals. ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா நான் சொன்னது? Next, theory of spontaneous generation or abiogenesis. ஸ்பான்டேனியஸ்னா சடனாக மாற்றிட்டே இருக்கிறதுனால ஏற்படுற ஒரு காரணத்தினால இந்த உலகத்தில் உள்ள லைஃப் வந்து உருவாகியிருக்கலாம். ஸோ சடனாக என்னென்னவோ நடக்குது இல்லை. இப்போ கூட கொரோனா எப்படி வந்தது? சடனாக ஏதோ ஒரு தப்பு நடந்ததுனால வந்த ப்ராப்ளம் தான் இது. ஸோ அந்த எவல்யூஷனால் சடனாக ஏதோ ஒரு சேஞ்சஸால் வரது தான் இந்த லிவிங் ஆர்கானிசமும் அப்படி தான் இந்த உலகத்தில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So theory of spontaneous generation or abiogenesis. Bio-na living, abio-na non-living. So non-living substanceல இருந்து தான் living substance உருவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. So living organism
originated from non-living material and occurred through a stepwise chemical and molecular evolution over millions of years. ஸோ பல வருஷமாக இருந்த நான் லிவிங் மெட்டீரியல், அதாவது நான் லிவிங் மேட்டரில் இருந்து லிவிங் மேட்டர் வந்திருக்கு. எப்படி? நான் ஏற்கனவே எவல்யூஷன் சொல்லும் போதே இது என்னது, ஒரு ஸ்லோ ப்ராசஸ், சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் வைஸாக கெமிக்கல்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நான் லிவிங்காக இருந்த ஒரு ப்ராசஸ் பல வருஷமாக இருந்து அதில் நடக்கிற அந்த கெமிக்கல்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸும் சேர்ந்து அதை ஒரு உயிரினமாக மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமஸ் ஹக்ஸ்லி coined the term abiogenesis. ஸோ abiogenesis என்ற வார்த்தையை சொன்னவர் யாரு? தாமஸ் ஹக்ஸ்லி. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, போர்டு எக்ஸாம் as well as நீட் எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. abiogenesisஐ கொடுத்தவர் வந்து தாமஸ் ஹக்ஸ்லி. பிக் பேங் தியரி. ஸோ இந்த பிக் பேங் தியரியை வச்சு இப்போ நம்ம நிறைய, அதாவது எப்படி உலகம் வந்தது, இப்போ இதை பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக செஞ்சிட்ருக்காங்க. அதில் சில ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு சில ரிசல்ட்ஸ் கிடைக்காமையும் இருக்குது. இன்னும் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பிக் பேங் தியரி. நீங்கள் போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரி அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அந்த ரிசர்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிக் பேங் தியரி அதாவது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோட பம்பார்ட்மெண்ட்ஸால தான் இந்த உலகம் உருவாச்சு. அதாவது கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பெரிய வெடிப்பு, அதாவது ஒரு பாம் வீடு வேணால் இப்போ வந்து ஒரு பாம் போடுறாங்க. அந்த பாம் வெடிக்கும் போது எத்தனை சவுண்டு, பயங்கர சவுண்டு கேட்கும். ப்ளஸ் அதுலேருந்து ஹீட் அதிகமாக வெளியில் வரும், அந்த ரேஸ் கதிர்வீச்சு அனல் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த உலகமே உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் ஆஸ் எ சிங்குலர் huge explosion in physical terms. இப்போ புரிஞ்சுதா? The primitive earth had no proper atmosphere but consists of ammonia, methane, hydrogen and water vapor. primitive earthனா ஆதி காலத்தில் இருந்த எர்த்தில் என்ன இல்லை, அட்மாஸ்பியரிக் சரியாக இல்லை. அந்த உலகத்தில் அந்த ப்ரிமிட்டிவ் எர்த்தில் என்னெல்லாம் இருந்ததுன்னா அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர் தான் இருந்திருக்கு. ஸோ இதனால் எது அதிகமாச்சுன்னா இந்த எர்த்தோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகேவா? ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாக ஆக சன்லேருந்து எது வர ஆரம்பிச்சது? யூவி ரேஸ். ஸோ இந்த யூவி ரேஸ் என்ன பண்ணுச்சுன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிச்சுது. ஸோ ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் பிரியும் போது அந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஹை டெம்பரேச்சர் வந்து கூல்ட் ஆயிடுச்சு. ஸோ கூல் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு? வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ்ட் ஆகிட்டு ரெயினாக ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரெயின் வந்து ஃபில்டு, இந்த மழை பெஞ்சிட்டே இருந்தது, ஏரி குளம் குட்டை எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு, வாட்டர் பாடிஸாக மாறிடுச்சு. அதாவது ஏரி குளம் ஆறு அப்புறம் கடலாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இப்படி மாறிடுச்சு. ஓகே, வாட்டர் வேப்பரும். அமோனியா மீத்தேன் மட்டும் அட்மாஸ்பியரில் இருக்குது. இப்போ இது யாரோட ஜாயின் பண்ணுறாங்க? ஆக்சிஜனோட ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி என்னவா மாறுறாங்க? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸாக மாறுறாங்க. ஸோ பிக் பேங் தியரியை பொறுத்தவரையும் இந்த பிக் பேங் தியரி வந்து நம்மளோட அதாவது இந்த பைபிள் இந்த மாதிரி கதையிலெல்லாம் நிறைய மழை பெஞ்சுது, ரொம்ப பெரிய மழை பெஞ்சுது, அப்போ வந்து கடலில் வந்து போனாங்க, எல்லாத்தையும் ஏற்றின அந்த கதையெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக இருக்குது இந்த பிக் பேங் தியரி. ஏன்னா மழை பெஞ்சதுன்றது எல்லாருமே தெரியும். கொசர்வேட்ஸ்னா குவி ஒரே இடத்துல ஒரு குவியல். இப்போ எப்படி குப்பையை கொட்டுறோம் ஒரு இடத்துல, அதே மாதிரி குவியாக எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருக்கு. ஸோ சேர்ந்து அந்த இடத்த பார்க்கறதுக்கு வந்து அக்வஸ் மீடியம். அக்வஸ்னா தண்ணி மாதிரி, அதாவது நுரையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன நுரையா, அதில் நிறைய பார்ட்டிகல் சேர்ந்து ஒரு மலை மாதிரி ஒரே இடத்துல தண்ணி வடிவத்தில் இருக்கும். அதை தான் கொசார்வேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீ செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீ செல்ஸில் நடந்த மாற்றத்தில் தான் லிவிங் செல்லாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ conservates வந்து large colloidal particles that precipitate out in aqueous medium or the first pre-cells which gradually transformed into living cells. இப்போ புரிஞ்சுதா? ஸோ conservatesன்னா colloidal particles, அது வந்து அக்வஸ் மீடியம் மாதிரி இருக்குது. அக்வஸ் மீடியம்னா ஒரு தண்ணி நுரையோட தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீ செல்ஸாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ப்ரீ செல்ஸ் தான் லிவிங் செல்லாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த conservates வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ், நம்ம தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் பார்த்தோம். தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ்னா ஒரு லிவிங் ஃபார்ம்ல இருந்து தான் இன்னொரு லிவிங் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம ஹியூமன் பீயிங்ஸ் நாம மங்கிலேருந்து வந்திருக்கோம், சிம்பான்சிலேருந்து. இப்போ சிம்பான்சி ஒரு உயிரினம், அந்த உயிரினத்துலேருந்து தான் மாற்றம் ஏற்பட்டு ஹியூமன் பீயிங்ஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற லைஃப்பில் இருந்து தான் இன்னொரு நியூ லைஃப் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைஃப் அரோஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். புரியுதா நான் சொன்னது? த டேர்ம் பயோஜெனிசிஸ் also referred to the biochemical process of production of living organisms. So இது ஒரு biochemical process, production of living organisms. So living organismத்துல produce ஆகிற அந்த biochemical process ஆல தான் லைஃப் வந்து புது லைஃப், அதாவது வேற ஃபார்ம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. So the term was coined by ஹென்ரி பாஸ்டியன். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ பயோஜெனிசிஸ் என்ற வார்த்தையை கொடுத்தவர் யாரு? ஹென்ரி பாஸ்டியன். பயோஜெனிசிஸை கொடுத்தவர் தாமஸ் ஹக்ஸ்லி. இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ இப்போ primitive organism in the primordial environment of the earth evolved spontaneously from inorganic substance and physical forces such as lightning, UV radiation, volcanic activities, etc. So primitive organism na first இந்த உலகத்தில் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து அதாவது ஆதி உலகத்தில், primordialனா ஆதி காலத்தில் இந்த உலகத்தில் எப்படி வந்து லைஃப் வந்து எவால்வ் ஆச்சோ வித்தின் அ சடனாக இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இருந்து வந்திருக்கு, ஒரு உயிரினம் வந்திருக்கு. இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சும்மா வரல, ஃபிசிக்கல் எஃபெக்டும் கொடுத்துருக்கணும். அதாவது லைட்டனிங், மழை பெஞ்சதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ லைட்டனிங் வந்திருக்கும் இல்லையா, அப்போ யூவி ரேடியேஷன்ஸ் வந்து சன்லேருந்து வந்திருக்கும். வல்கானிக் ஆக்டிவிட்டீஸாலேயும் உயிரினம் உருவாகியிருக்கலாம். இந்த கெமிக்கல் ப்ராசஸால் லைஃப் வந்து ஆதி காலத்தில், அதாவது உயிரினம் லிவிங் திங்ஸ் வந்து ஆதி காலத்தில் இந்த உலகத்தில் ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Oparin in 1924 suggested that organic components could have undergo a series of reactions leading to more complex molecules. So Oparin என்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க நிறைய ப்ராசஸ்க்குள்ளே போயிருக்காங்க, நிறைய ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் உருவாகியிருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்குள்ளேயும் நிறைய ரியாக்ஷன்ஸ் நடந்து, மாற்றங்கள் நடந்து தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல், அதாவது காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாரு. He proposed that the molecules formed colloidal aggregates or conservates in an aqueous environment. ஸோ இவரை பொறுத்தவரையும் aqueous environment, அதாவது தண்ணியில் ஒரு குரூப் ஆஃப் கொலாய்டல் conservatesன்னா குவியட்டும், அதாவது எல்லா பொருட்களும் ஒரு இடத்துல வந்து நிற்கிது, அதுதான் அக்ரிகேட்ஸ்னா ஒன்றா சேர்க்கறது. இது conservatesனாலும் எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒரு இடத்துல குவிய மலை மாதிரி போட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ லிக்விட் என்வரான்மெண்ட்டில் குவிக்கப்பட்டிருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸை தான் conservates ஆர் அக்ரிகேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வந்திருக்கும் அவர் சொல்கிறார். யார்? Oparin. So the conservates were able to absorb and assimilate the organic components from the environment. இப்போ இந்த conservate குவியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதானே நம்ம ப்ரீ செல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை அப்சார்ப் பண்ணி அதை அசிமுலேட்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு லிவிங் செல்லாக மாறுதுன்னு சொல்கிறார் அவர். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்தவர் வந்து இவர் 1924 சொல்லிட்டார் Oparin. 1929 ஹால்டின் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
proposed that the primordial sea served as a vast chemical laboratory powered by the solar energy. ஸோ அப்போ உலகம் ஃபுல்லாக தண்ணி இருந்தது இல்லையா, அதாவது தண்ணின்னா கடல் தான் இருந்தது. அந்த கடல் வந்து தான் ஒரு கெமிக்கல் லெபார்ட்ரியாக சேர்ந்துருக்கு, அதாவது வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா கடலில் தான் முதல் உயிரினம் வந்திருக்கு. அப்போ அங்கே எது நம்ம எங்கே இப்போ வந்து லெபார்ட்ரியில் யூவி லைட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த காலத்தில் லெபார்ட்ரியே இல்லை, ஏன்னா இதுவே இல்லை, வெறும் தண்ணியாக இருந்திருக்கு. ஸோ ஒரு கெமிக்கல் லெபார்ட்ரியாக அந்த சி இருந்திருக்கு. அண்ட் அதுக்கு பவர் கொடுத்தது யார்? சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாரு. The atmosphere was oxygen free and combination of carbon dioxide, ammonia, UV radiation gave rise to the organic compounds. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் ஃப்ரீயாக இருக்குது, ஓகேவா. அப்புறமா காம்பினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ ஆக்சிஜன் கார்பனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அமோனியா இருக்குது, யூவி ரேடியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை இந்த உலகத்தில் உருவாக்க காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ the sea become a hot dilute soap இல்லை soup containing large population of organic monomers and polymers. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா சீயை ஹாட் டைல்யூட் சூப்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே நிறைய ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ், அதாவது மோனோமர் அண்ட் பாலிமர் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஸோ மோனோமர் வந்து ஒரு பகுதியை நம்ம சொல்கிறோம், ஒரு பர்டிகுலர் பார்ட். பாலிமர்னால் நிறைய ஆர்கானிக் காம்போனன்ட்ஸை சேர்ந்து ஒரு செயின் மாதிரி போகிறத வந்து பாலிமர்ஸ். ஸோ அந்த சி என்ன சொல்கிறாரு? ஹாட் டைல்யூட் சூப்னு சொல்கிறாரு. இது 1 மார்க்கில் கேட்கலாம். யார் வந்து சியை ஹாட் டைல்யூட் சூப்னு சொன்னது? ஹால்டின் தான் சொன்னாருன்னு சொல்லணும், ஓகேவா. ஸோ தே ensavaged the groups of monomers and polymers acquired a lipid membrane and further developed into the first living cell. ஸோ இப்போ 2 பேர் சொன்னது, ஒப்பாரன் சொன்னதையும் ஹால்டின் சொன்னதையும் ஒன்றாவே இருக்குது. அவரும் என்ன சொன்னார்? சூப்புன்னு தான் சொன்னார். அக்வஸ் மீடியம், அதில் தான் நிறைய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து லிவிங் செல் ஃபார்ம் ஆகுது. இவர் வந்து ஹாட் டைல்யூட் சூப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேருமே சொல்லியிருக்கிறத வச்சு இந்த மோனோமர்ஸும் பாலிமர்ஸும் அவங்கள சுற்றி லிப்பிட் மெம்பரைன்ஸை போட்டு வளர வச்சுக்கிட்டாங்க. லிப்பிட் மெம்பரைன்ஸ் வந்த உடனே, லிப்பிட் மெம்பரைன் தான் என்னது? பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ அந்த பிளாஸ்மா மெம்பரைன் ஃபார்ம் ஆன உடனே இந்த கொசார்வேட்டிவ்ஸ் அண்ட் அதாவது மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் வந்து ஒரு லிவிங் செல்லாக ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஹால்டின் காயின் த டேர்ம் ப்ரீபயோட்டிக் சூப் and this become the powerful symbol of Oparin-Haldane view on the origin of life. ஸோ ஹால்டின் வந்து அந்த ஹாட் டைல்யூட் சூப்புக்கு என்ன பேர் வச்சாருன்னா ப்ரீபயோட்டிக் சூப். ஏன்னா அதுலேருந்து தான் உயிரினம் வந்தது. ப்ரீன்னா முன்னாடி, பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம். ஸோ உயிரினம் வந்த ஒரு சூப்பை வந்து ப்ரீபயோட்டிக் சூப்புன்னு சொன்னார். ஸோ இது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ், அதாவது பவர்ஃபுல் சிம்பிளாக இருந்தது. ஒப்பாரின் அண்ட் ஹால்டின் அந்த எப்படி, அதாவது அவங்களோட வியூ படி இப்படி தான் உலகம் வந்திருக்கும், ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஸோ ஒருத்தர் வந்து 1924 சொல்லியிருக்காரு ஒப்பாரின், அண்ட் ஹால்டின் வந்து 1929 சொல்லியிருக்காரு. ஸோ ஒப்பாரின் அண்ட் ஹால்டின் independently suggested that if the primitive atmosphere was reducing and if there was appropriate supply of energy such as lightning or UV light, then a wide range of organic components can be synthesized. ஸோ ஒப்பாரினும் ஹால்டினும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனித்தனியாக சொல்லியிருக்காங்க அவங்க சஜஷனை. ஸோ ப்ரிமிட்டிவ் அட்மாஸ்பியர் என்ன இருந்தது? அமோனியா, மீத்தேன், அப்புறமா ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், இதுதான் இருந்தது. இது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது எந்த சப்ளை இருக்கணும்? யூவி, தட் இஸ் லைட்டனிங் ஆர் யூவி லைட், இவங்களோட இது இருந்ததுன்னா அந்த எனர்ஜியில் இவங்களோட இது இருந்ததுன்னா, இவங்களோட சப்ளையும் இருந்ததுன்னா நிறைய ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். அந்த அட்மாஸ்பியர் வந்து குறைய இந்த யூவி லைட் ஆர் லைட்டனிங் சேர்ந்ததுன்னா நிறைய ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகிருக்கும்னு அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் உலகம் ஃபார்ம் ஆகிருக்கும், சிம்பிள் ஃபார்மில் இருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன் இம்பார்ட்டண்ட். மற்றபடி பயோஜெனிசிஸ் டேர்ம்ஸ் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. டேர்ம்ஸ் அதாவது சூஸில் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.